தாவேக நடிகர் கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டார் போல சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கல, அவர் பொதுவெளியில பேசவே மாட்டார் சார். பேச வேண்டிய நபர் பேசல, ஆனா அவருக்காக இவர் பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னா பாவம் மனுஷன் 14 தேர்தலில் தொடர்ச்சியா சொல்றாரு மெகா கூட்டணி அமைப்பேன், மெகா கூட்டணி அமைப்பேன், மெகா கூட்டணி அமைப்பேன். பாவம் அவரை நம்பி யாரும் வர மாட்டாங்க. 1% ஓட்டு இருக்கிற கட்சி கூட அவரை நம்பி வர மாட்டுது. அவர் அந்த நிலைமை அந்த மாதிரி இருக்கு. யாராவது வரமாட்டாங்களான்றதுக்காக பாவம் வீட்டில் ஒளிஞ்சிருக்கிற கையை பிடிச்சாது இழுத்துன்னு வரணுன்ற முடிவில் அவர் பேசுறாரு. நீங்க அந்த நடிகர் பேசியிருந்தாருன்னா கூட அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் பதிவு பண்ணார். சொந்த கட்சிக்காரங்க இது பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பேசியிருக்க மாட்டார் பொழுது எடப்பாடி பழனிசாமின்னாரு. அதைத்தான் இன்னைக்கு அவர் செய்கிறார். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி நாங்கள் கடந்து போகலை எந்த இடத்துலையும். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு சட்டசபையில் பதில் சொல்லிட்டு அடுத்தது முதலமைச்சர் சொன்ன வார்த்தை தான், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை முதல்ல நிறுத்திட்டு பொதுவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னார். இது எவ்வளோ பெரிய பக்குவப்பட்ட வார்த்தை. உங்களை மாதிரி கட்டுக்கதையாக நாங்கள் சொல்கிறோம். நீங்களா கற்பனையில் அளந்து விட்றீங்களா? அந்த மாதிரி அளந்து விட்றோம் நாங்கள். வெளிப்படையாக தானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. சார் சொன்னார் கோர்ட்டில் பதில் சொன்னார். கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் சார். நான் 25 பேஜ் வச்சு தான் வந்திருக்கேன் சார். என்ன சொல்லியிருக்காங்க? அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்க எஸ்ஐடி அமைச்சது நாங்கள் அமைக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எஸ்ஐடி அமைச்சது சென்னை உயர்நீதிமன்றம், அதை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. அது நீதித்துறை சார்ந்து போவோம். ரெஜிஸ்ட்ராருக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரார் அதுக்கு பதில் சொல்லுவார். அது அந்த மாதிரி போக வேண்டிய பிரச்சனை. அதில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அரசாங்கம் பண்ணது ஒரு நபர் ஆணையை நாங்கள் அமைச்சோம். நாங்கள் வேகமாக செஞ்சோம் வேலையை. உங்களை மாதிரி நாங்கள் வேலை செய்யாமல் இல்லை. வழக்கமாக எப்படி பார்த்துட்டாங்கன்னா மக்கள், வேலையே செய்யாத எடப்பாடி பழனிசாமி, வேலையே செய்யாத ஆட்களை பார்த்துட்டு இன்னைக்கு வேக வேகமாக வேலை செய்யும்போது ஒரு பிரச்சனை அவங்க கண்ணுக்கு தெரியுது.